السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையிலிருந்து ஒரு முஸ்லிம் பின்பற்ற வேண்டிய சுன்னாக்கள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அதில் செயல் ரீதியான சுன்னாக்கள் என்ன என்பதாக பார்த்து கொண்டிருந்த வரிசையில் முதல் 5 சுன்னாக்களை கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். அந்த 5 சுன்னாக்களில் முதல் 3 சுன்னா ரஃபஉல் யதை, கையை உயர்த்துவது சம்பந்தப்பட்டது. 4வது சுன்னா வதஉல் யதைன், கையை உயர்த்ததற்கு பின்னால் எங்கே வைக்க வேண்டும் என்பது சம்பந்தப்பட்டது. 5வது சுன்னா ஹத்துல் யதைன், ருக்குவிற்கு பின்னால் கையை தொங்க விட வேண்டும் என்பது சம்பந்தப்பட்டது. இந்த முதல் 3 சுன்னா என்ன என்பதாக நான் பார்த்த பொழுது ரஃபஉல் யதைன் என்பதாக சொல்லியிருந்தோம். தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே எல்லாம் கைகளை உயர்த்தி கட்டினார்களோ அந்த இடங்களில் கைகளை உயர்த்துவது, இது முதல் 3 சுன்னாக்கள் என்பதாக நாம் பார்த்திருந்தோம். ஏற்கனவே நாம் கேள்விப்பட்ட, நாம் உங்களுக்கு சொன்ன துஆ தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் இல்மின் லா யன்ஃபா, யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் பயனளிக்காத கல்வியை விட்டும் பாதுகாப்பை கேட்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாதுகாப்பு கேட்டார்கள்? யா அல்லாஹ், பயனளிக்காத கல்வியை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. ஏன் இந்த துஆவை மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நினைவுபடுத்துகின்றேன் என்பதாக சொன்னால், ரஃபஉல் யதைன் என்பது சம்பந்தமாக 2 நாட்களுக்கு முன்னால் தெளிவாக நாம் பார்த்தோம். கையை எப்பொழுதெல்லாம் உயர்த்த வேண்டும், எப்படி உயர்த்த வேண்டும், அது உயர்த்துவது சம்பந்தமாக இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன, எல்லா பள்ளிவாசல்களில் நடக்கக்கூடிய பிழைகள் என்ன பிழைகள் என்பதாக பார்த்தோம். கையை உயர்த்துவதில் பொடுபோக்காக உயர்த்துவது, முழுமைப்படுத்தாமல் அரைகுறையாக உயர்த்துவது, இதை கையை உயர்த்தக்கூடிய விஷயத்தில் நடக்கக்கூடிய பரவலான தவறு. இந்த தவறு சம்பந்தமாக நாம் பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு முறை நேற்றைய தினம் நாம் என்ன செய்திருந்தோம், அது சம்பந்தமாக நினைவுபடுத்தியிருந்தோம். அதற்கு பின்னாலும் கூட தொழுகையில் பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் அந்த ரஃபஉல் யதைன் என்ற விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம் என்ன? ஒன்று, இந்த கல்வியை படிப்பது முழுக்க பிரயோஜனம் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது, அல்லது கல்வியை தெரிந்ததற்கு பின்னாலும் நாங்கள் இப்படிதான் செய்வோம் என்பதாக ஒரு நிலை. அப்படிதானே? எதற்காக கல்வியை படிக்கின்றோம்? மாலை நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவூட்டல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும், கேட்க வேண்டும், இந்த காதுகளில் வாங்கிவிட்டு இந்த காதுகளில் விட்டுவிட வேண்டும் என்பதாகவா? கிடையாது. ஒவ்வொரு கல்வியும் நான் படிக்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பயனளிக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? எம்முடைய வாழ்நாளில் பின்பற்ற வேண்டும். எத்தனை முறை மீண்டும் மீண்டும் சொல்லியதற்கு பின்னாலும் கூட தொழுகையில் தொழுகும் பொழுது கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பான்மை என்ற காரணத்தினால் தான் இதை இவ்வளவு அழுத்தமாக சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. பெரும்பான்மை செய்யக்கூடிய தவறாக இருக்கின்றது. கையை உயர்த்தக்கூடிய விஷயத்தில் அந்த ஒரு பொடுபோக்கு தன்மை அவைக்கெல்லாம் தெரியும். பொடுபோக்காக தொழுகக்கூடிய நிலை என்ன என்பதாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? ஃபவைலுன் லில் முஸல்லி, சுப்ஹானல்லாஹ், பாதுகாக்க வேண்டும். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையுடைய விஷயத்தில், தொழுகையில் இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் ஒருபொழுதும் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. கையை உயர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கலாம், கையை கட்டக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அந்த கையை கட்டக்கூடிய இடம் எது என்பதாக சொல்லி காட்டும் பொழுது எங்கே சொல்லி காமித்தோம்? நெஞ்சுகளில் கட்ட வேண்டும், அல சதுர் என்பதாக நாம் சொல்லி காமித்தோம். அந்த அல சதுருடைய விஷயத்திலும் கூட சில தவறுகள், சில சந்தேகங்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. சந்தேகம் என்னவென்று சொன்னால், அல சதுர் என்று சொன்னால் அந்த நெஞ்சு பகுதியில் எங்கே கட்ட வேண்டும்? உலமாக்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நெஞ்சை சுத்தி இருக்கக்கூடிய எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் எங்கே கட்டக்கூடாது? அதற்கு இன்னும் கொஞ்சம் உச்சமாக போய் கழுத்து வரை என்ன செய்துவிடக்கூடாது, கையை உயர்த்தி மேலே கட்டிவிடக்கூடாது. இதுவும் ஆங்காங்கே நடக்கக்கூடிய தவறுகளில் ஒன்றாக இருக்கின்றது. இதையும் நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? இன்ஷா அல்லாஹ் திருத்திக் கொள்ள வேண்டும். முதல் 3 சுன்னா என்ன சொன்னா சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்துவது சம்பந்தப்பட்டது. 4வது சுன்னா வதஉல் யதைன், கையை எங்கே வைக்க வேண்டும் என்பது. கையை உயர்த்தியதற்கு பின்னால் கையை எங்கே வைக்க வேண்டும்? 4வது சுன்னா. 5வது சுன்னா என்ன சொன்னா? கையை தொங்க விடுவது. எப்பொழுது தொங்க விட வேண்டும்? நிற்கும் பொழுது, ருக்குவிலிருந்து எழுந்திருத்ததற்கு பின்னால் மட்டுமே. தொழுகையில் ருக்குவிற்கு முன்னால் என்ன செய்து விடக்கூடாது?
கையை தொங்க விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை குறித்து சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவிற்கு பின்னால் என்ன செய்தார்கள்? கையை தொங்க விட்டார்கள். அந்த கையை தொங்க விடக்கூடிய இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்க கூடாது? அந்த இடத்தில் உட்கார்ந்து ஆடைகளை சரி செய்வது, அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு கைகளை உட்கார்ந்து விரல் இடுக்குகளை நோண்டி கொண்டிருப்பது, இதுவெல்லாம் ஒழுக்கம் இல்லாத செயல், தொழுகையில் செய்யக்கூடாத செயல். இதில் எல்லாம் ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும்? பேணுதலாக இருக்க வேண்டும். முதல் 3 சுன்னா கையை உயர்த்துவது, 4வது சுன்னா கையை எங்கே கட்டுவது, 5வது சுன்னா கையை தொங்க விடுவது, 6வது சுன்னா என்ன? நவரு மௌஇலிஹி சுஜூத், தொழுகையில் அவன் எங்கே பார்க்க வேண்டும்? நதுரத்து மௌஇலிஹி, அதாவது எந்த இடத்தில் அவன் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். முன்னால் பார்க்க வேண்டுமா, மேலே பார்க்கலாமா, வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கலாமா என்பது சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் 6வது சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையின்படி உலமாக்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒரு முஸ்லிம் அவன் தொழுகும் பொழுது அவன் பார்க்க வேண்டிய இடம் அஸ்ஸுஜூதிஹி, அவன் எங்கே சுஜூது செய்வானோ அந்த இடத்தை, அவன் எந்த இடத்தை சுஜூது செய்வானோ அந்த இடத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? தொழுகும் பொழுது பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். இதிலும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஒரு முஸ்லிம் அவன் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக அருளுவான். எப்பொழுது? கிபுலா வேறு திசையில் பார்த்து தொழுது கொண்டிருக்கும் பொழுது, காபத்துல்லாவை முன்னோக்கி மாற்றப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு திசையை பார்த்து தொழுது கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தொழுது கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஸனத்தை அருளுகின்றான், உங்களுடைய முகத்தை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? சத்ருல் மஸ்ஜிதில் ஹராம், கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லவா? அந்த வசனத்தின் அடிப்படையில் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், முகத்தை என்ன செய்திருக்க வேண்டும்? நேராக வைத்திருக்க வேண்டும், கிபிலாவை முன்னோக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். ஆனால் ஜும்ஹூருல் உலமா, உலமாக்கள் ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்து, ஒரு முஸ்லிம் தொழுகும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய பார்வையை தாழ்த்தி வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது ஒரு முஸ்லிம் தொழுகும் பொழுது பயபக்தியுடன் தொழுகுவான், இறையச்சத்துடன் தொழுகுவான். அந்த சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை பார்க்கும் பொழுதுதான் ஒரு முஸ்லிம் அவனுடைய பார்வை தாழ்ந்த நிலையில் இருக்கின்றது என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்து என்ன கருத்து? தொழுகும் பொழுது அவன் சுஜூது செய்யக்கூடிய இடத்தை பார்த்துதான் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நேராக பார்க்கும் பொழுது இமாம் நேராக பார்க்கலாம், மாமும்கள் நேராக பார்க்கும் பொழுது முன்னால் இருப்பவர்களை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும், சில கவன சிதறல்கள் எல்லாம் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக ஜும்ஹூர் உலமா, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கருத்தாக என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக ஒரு முஸ்லிம் அவன் தொழுகும் பொழுது அவன் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை பார்த்து கொண்டு தொழுக வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இதுதான் செயல் ரீதியான சுன்னாக்களில் எத்தனாவது சுன்னா? 6வது சுன்னா. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக மீதம் உண்டான சுன்னாக்களையும் தெளிவாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் தொழுது காண்பித்தார்களோ அந்த அடிப்படையில் தொழுகக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் உங்களுக்கும் எமக்கும் தந்தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஹாதா இன்தி வலில் முஃமின் இன்தில் அகுலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.